அச்சுத்தேன மங்காதா அப்புறம் தலை தான். சும்மா தரமா கொடுத்துருக்கா. ஒரு படம்னா இதான் தலை படம். ஓஜி சம்பவம் எப்பா ட்ரைலர் காட்டின எல்லாத்தையும் கொண்டு வந்து வேற லெவலுக்கு குத்துறாங்க. பெரியாவது தலை எனக்கு வேற லெவல் தலை. போய் பாருங்க தலை. நீங்க எல்லா சீட்ல உட்கார்ல யாரும் எல்லாம் அச்சுத்தேன மங்காதா அப்புறம் தலை தான். தீனாலாம் வேற மாதிரி தலை. பிளாக் பஸ்டர் தலை. சம்பவம் இல்லை, சம்பவம் தான் படம். செம்ம மாசா இருக்கு, கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு, எதிர்பார்க்காத லெவலுக்கு பண்ணிட்டாரு. ஃபேன்ஸுக்கு மெயினாக இருக்கிற படம். செம்ம மாசு, கன்ஃபார்ம் வந்து பாருங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கு, அதை ரிவீல் பண்ணாங்க. மேக்ஸிமம் யாரும் ரிவீல் பண்ண மாட்டாங்க, நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே சூப்பர். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். தலை ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தலையை அப்படியே ரசிக்கிறான். தலை வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. பயங்கரம் படம், பயங்கரம். ஃபுல்லாக ஓஜி சம்பவம் தான் போங்க. நிறைய இருக்குது படம். ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டெரஸ் தான். வேறு லெவலில் இருக்குது படம். பயங்கரம் செதுக்கி இருக்காரு. குக்கிங்னா அப்படி ஒரு குக்கிங் வருது. எனக்கு தர்சனம் கட்சிது. இந்த புண்ணியத்துக்கு அவருக்கு நான் வந்து கோயில் கூட கட்டலாம். பேச முடியல தலை. உண்மையிலே தொண்டை கட்டிக்கிச்சு. படம் வேற மாதிரி இருந்துச்சு. கொளுத்திட்டாங்க, வாய்ஸ் போச்சு. உண்மையிலே கத்தி கத்தி பேச படத்தில் என்ன சொன்னாலும் ஸ்பாயிலர் தான். கம்மன் அந்த தேட்டரில் பாருங்க, ஓடிடிலாம் பார்க்காது. தேட்டரில் கன்ஃபார்ம் பார்க்கணும். வாட்சபிள். ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் போயிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு மேலே எல்லாம் ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. அந்த மாதிரி கத்தி கத்தி தொண்டை வலிக்குது ப்ரோ. பயங்கரமாக தலை. கேஜிஎஃபோட மிஞ்சி போச்சு படம். அது ஹாலிவுட்டோட செம்மையாக இருக்குச்சு படம். அப்படி இருக்குச்சு படம். செம்மையாக இருக்குச்சு. ஒரு வெறுப்பு வரலச்சு. இப்போ உக்காந்து மாதிரி கரெக்டாக அந்த ஷோ நல்லா சூப்பராக முடிஞ்சிச்சு படம். எல்லாமே நல்லா இருக்குச்சு. வேற ஒரு சாங் வருதுச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இன்னொரு முறை வந்து பார்க்கணும். நான் எல்லாம் வருதுச்சு. பில்லா படத்துலேருந்து தீனா படத்துல எல்லாம் வருது. மறுபடியும் வந்து பார்க்கணும். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் மறுபடியும். ஆமாச்சு, மறுபடியும் வந்து பார்க்கணும். இன்னொரு முறை வந்து பார்க்கணும். அமர்காலம் அம்மா தலை போய் பார்த்தல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏகே சாரை தான் நாங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரியான மூவியை எங்களுக்கு வந்து ஏகே சார் கொடுக்கணும். ஸோ செம்ம என்ஜாய். நாங்கள் ஃபேமிலியோடவும் பார்க்குறோம். அப்புறம் வந்து நாங்கள் ஃபேன்ஸுக்காகவும் ஒரு படம், ஃபேமிலிக்காகவும் ஒரு படம். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ வைப்பாக இருக்குது. வேற லெவல் படம். சாமியாக இருக்குது. பொண்ணுமே ரொம்ப நாள் கழிச்சு தலைப்படம் இந்த மாதிரி பார்க்குறது. ப்ரோ லாகெல்லாம் பார்த்தோன்னா நம்ம படம் பார்க்கவே முடியாது ப்ரோ. இப்போலாம் லாகை பார்த்து நம்ம நிறைய விஷயத்தை இது விட்டுறோம். படம் உண்மையாக ஃபேன்மேடுக்காக பார்க்கலாம். சரி, மியூசிக் பயங்கரம் ப்ரோ. ஆனால் என்ன மியூசிக் அதிகமாக இருக்குது ரொம்ப. ஆனால் பயங்கரம். சரி, ஆதிக் டைரக்ஷன் இது ஓகே தான். பழைய எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குது இதில். சும்மா தரமா கொடுத்துருக்கா. ஒரு படம்னா இதான் தலை படம். ஓஜி சம்பவம் எப்பா ட்ரைலர் காட்டின எல்லாத்தையும் கொண்டு வந்து வேற லெவலுக்கு குத்துறாங்க. ஒரு சீனை பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், லவ் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு இருக்காங்க. பக்காவான தரமான சம்பவம். ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்ததுல இது வந்து மார்க் ஆண்டனியை தூக்கி போட்டு அவரோட 10 மங்காத்த 10 எல்லாத்தையும் 10 மடங்கு கொடுத்து செம்மையான வைப்பை கொடுத்து ஒரு ரசிகருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமே குத்துட்டாத்தல. இந்த வருஷத்துக்கு இந்த படத்தை வச்சு நான் பக்காவாக ஓட்டும் தலை. அந்த அளவுக்கு குத்துட்டாத்தல. ஒரு சீனிமா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டல. வாலி, வரலாறு, பில்லா, தீனா, அஜித், அட்டகாசம் எல்லா படத்தையும் கொண்டு வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. சொல்லத்துக்கு வார்த்தையே இல்லை. வேற லெவல் படம். பிளாஸ்ட், ஸ்க்ரீன் கிளியுது. நீ பாதி நம்பர் 1 ட்ரெண்டிங் தலை மட்டும்தான். வேற லெவல் தலை. ஆதிக் ரவிச்சந்திரா, நீ மட்டும் அவரோட ரசிகர் இல்ல. 33 வருஷமா இந்த சுகந்தி அக்காவும் அவரோட ரசிகர் தான். அது அந்த தலைக்கே தெரியும். பரமசிவன் தான் என்னோட நடித்த படம். அதுக்கப்புறம் 17 ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தேன் அந்த சிவனை. இன்னும் 29 பார்ப்பேன்னு நான் தலைக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே நானும் ஒரு ஆளாக வருவேன்டா. நீ மட்டும் ரசிக்கலடா, நாங்களும் இருக்கோண்டா தமிழ்நாட்டில். அது சுகந்தி அக்கா இருக்கேன்டா. அவருக்கு அவ்வளோதான். படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. அவருக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடிடுறேன். குட் பேட் அக்லி, குட் பேட் குட் பேட் அக்லி, பேட் குட் பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு. அஜித்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு
தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன். கானா ரசிகர்களுக்காக கானா பாட்டு. எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ணன், உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை. தேங்க்யூ. வந்து செமையாக பண்ணியிருக்காரு. ஏகே பேக் சூப்பரான மூவி சார். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வி காட் அ குட் வில்லன் ஃபார் அஜித் சார். அர்ஜுன் தாஸ் கலக்கலாக பண்ணியிருக்காரு. என்ன இருந்தால் அருண் விஜய்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான சம்பவம். காம்போ செமையாக இருக்குது. அஜித் சாருக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் இருக்கிற காம்போ நல்லா இருக்குது. ஏகே வெர்சஸ் ஏடின்னு தான் சொல்லலாம். அது படம் நல்லா இருந்தது சார். மாஸ் படம் சார். தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும் இந்த படம். டிவிலெலாம் பார்த்தா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வராது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கோட தேட்டரில் வந்து பாருங்கள். செமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப வருஷங்க அப்புறம் இப்போ தலைப்படம் பார்க்குறோம். எனக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் பாட்ஷாவோட 2 கூட சொல்லலாம். அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செமையான படம். செம்ம படம். எங்க தளபதியும் விட்டு வைக்கல இந்த படத்துல பாப்பீங்க. ஆமா, தளபதி தான். தளபதியும் இருப்போம், தலையும் இருப்போம். 2 பேருமே மிக்ஸு. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் அப்படியே கத்துன்னு கத்தி தொண்டையே போயிடுச்சு பாதி பேருக்கு. ப்ரோ சீட்லேயே உட்காரல ப்ரோ, நிற்க வச்சிட்டா போல எல்லாரையும். ஒரு சீனும் அற்புதம் பண்ணிட்டா போல. உலகத்தில் கஷ்டம். ஒரு சீனில் கூட உட்காரவே வைக்கல ப்ரோ. எல்லாம் அல்டிமேட் பண்ணிட்டா போல. விடாமுயற்சி பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. விடாமுயற்சி எவ்வளோ சீட்டில் உட்கார வச்சாரோ அப்படியே ஆப்போசிட். ஐயோ தலை மாஸ் பண்ணிட்டா போல. தலை 5000 கொடுத்து டிக்கெட் வாங்க. 5000 6000 டிக்கெட் கொடுத்தோம். 15000 20,000 சொல்லிட்டு ஐபிஎல் டிக்கெட் வந்து பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? 2500 கொடுத்தோம் டிக்கெட்டுக்கு. அவ்வளோ வருது ப்ரோ. ஓஜா தலை வேற லெவலில் பண்ணிட்டா போல. தலை மாஸ் பண்ணிட்டா போல. எல்லாத்தையும் நம்ம புதுசாக அஜித்தை வேற லெவலில் மங்காத்தா சொன்னல 10 மங்காத்தா சொன்னா போல. அதே தான் தலை. பேட் அக்லி, குட் பேட் அக்லி, பேட் குட் அக்லி, அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு. அஜித்னு சொன்னா அதிருது பாரு. அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ணை எங்களோட அண்ணன். ஸ்பாயில் பண்ண விரும்பல ப்ரோ. சம்பவத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆனால் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்கும் படம். அவ்வளோதான். சம்பவம் தரமாக இருக்கும் ப்ரோ. ஆதி கூட விடுங்க, ஜிவி பாருங்க வேற லெவலில் போட்டு எரிஞ்சிட்டாரு. வேற லெவலில் இருக்கும். மியூசிக்கில் ஃபஸ்ட்டு படம் அங்கே பாருங்க. அவர் சொல்கிறது தான் கரெக்டு. அதான் தெரியல. நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பக்கூடாது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், பின்னாடி வரவங்களுக்குலாம் நல்லா பார்க்கணும்ல. நான் இந்த படம் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க உங்களுக்கு உட்கார நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்க, உட்காந்து உட்காரமேட்டு யாருமே அங்கே உட்காரவே இல்லை. அது இல்லாமல் 2.5 மணி நேரம் எல்லாமே படம் செம்மையா இருக்கும். மூவிங்க கரெக்டா இருக்கும். மியூசிக்ல தலையை கொண்டுன்னு போயிட்டாரு. தலை ஒன்னு அல்டிமேட்டா நல்லா இருக்கும். மார்க்காண்டனி மாதிரி இதுலயும் நல்லா இருக்கும். மாதிரி நல்லா ஐயோ செம தலைவா. சரியான எக்ஸ்பெக்டேஷன் போனோம். செதுக்கிட்டாப்புல ரவிச்சந்திரன் வந்துட்டு என்ன சொன்னாரோ பின்னிட்டார். ஒரு சீனும் வேற லெவல் தலை. அவர் என்ன சொன்னாரோ அதோட 200% பண்ணியிருக்காரு. அவர் சொன்னதை விட பயங்கரமா பண்ணியிருக்காரு. அந்த எல்லாமே அந்த தலையோட பழைய படத்தை எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் வேற மாஸ் கலக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 1 ஆஃப் த பெஸ்ட். தலையோட சாரோட இதில் சரியான ஹிட்டு, செம்ம ஹிட்டு தலை. பயங்கரம் செம்ம காம்பினேஷன். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம அர்ஜுன் தாஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு தலைவர். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு வேற லெவல். எவ்ரி ஒன் சூப்பர். அர்ஜுன் தாஸ் அப்பா செம்மையாக கொடுத்துருக்க தலை. டபுள் ஆக்ஷன் கொடுத்து அதில் ட்விஸ்ட் வச்சு வில்லனுக்கு கெட்டப்பான்னு சொல்லிட்டு தலை கேட்டு சும்மா மாஸ் என்ட்ரி குத்தி வேற லெவல் தலை. அர்ஜுன் தாஸுக்கு அவருக்கு நிறைய ஒரு 4-5 டைலாக் உள்ளே வந்து சூப்பராக குத்தத்தில் வரலாறு வில்லன் எல்லாத்தையும் கொண்டு வந்து வாலி கொண்டு வந்து சூப்பராக கொண்டு வேற நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லா கேமராலேருந்து எல்லாமே தரமாக சம்பவம் பண்ணியிருக்காங்க. லேகே ஒரு படம் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் தான், வைப்பு தான், எல்லாமே ஏகே மட்டும்தான். தலை தான் என்றைக்குமே. எப்போ தலை படம் ரிலீஸ் ஆனாலும் தலைக்கு மட்டும் குறையவே குறையாது. ஒரு அருமையான படம்.
இப்போ வெளியில் வந்து வீட்டுக்கு போக மனசே இல்லை, சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சரியான வைப்ஸ், மியூசிக்காக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், பக்கா மாஸ் ஃபில்முங்க. தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஃபில்ம் வந்து இனிமேல் வருமானு தெரியல. ஆதிக் ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. அருமையாக பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸ் பக்காவா ஒரு புது ஹீரோவுக்கு நல்ல ஒரு அஜித் சார் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லாமே இருக்காங்க, பக்காவாக இருக்குங்க. எதையுமே சோடையே போலங்க, படம் அருமையான படம். படம் வந்து ட்ரைலரை விட நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்ரைலரே நல்ல படம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் சார், இது கமல் சாருக்கு வந்து ஒரு படம் பண்ணாப்புல, விக்ரம்னு ஒரு படம். அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன் பை மூமெண்ட். யார்ட்டையாவது விக்ரம் படத்தோட கதை சொல்லுங்கன்னா ஒரு பயலுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் கதைலாம் ஒன்றுமே இல்லை. அஜித்தோட ஃபேன் ஆத்திக்கு வந்து அஜித் சாரை எப்படிலாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப ஸ்லோவாக தான், ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஒரு டைலாக் ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அங்கேருந்து ஃப்ரேம் சூடு பிடிக்குது. நம்மளை வெளியே அனுப்புகிற வரை நம்ம சிரிச்சிட்டு காமெடியாக வரலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கிரெடிட்ஸ் வரும்போது கூட ஒரு சாங்கை போட்டு வைப் பண்ணி கலக்கிருக்காங்க இங்கே ஃபுல்லாக. ஒரு சினிமே நல்லா கொண்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு படம் வரும்போது பசங்க வந்து நான் தான் குட்டு, நீங்கள் தான் பேட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக பார்த்து முடிச்சோன்னே நான் தான் அட்லின்ற லெவலுக்கு மாசாக காட்டியிருக்காங்க அஜித்தை. ஒரு சினிமே ஒரு வந்து அழகாக இருக்கார், சொல்ல வார்த்தையே இல்லை. செமையாக இருக்குது. பட் ஏகேவா அர்ஜுன் தாஸ் சொன்னால் ஏகேக்கு தான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அவரோட வாய்ஸில் நல்லா டாமினேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு. அதில் எதுவுமே குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. விண்டேஜ் சாங்ஸ்லாம் நிறையா எடுத்திருக்காங்க, ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னே தெரில ப்ரோ, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கானா ரசிகர்களுக்காக கானா பாட்டு. எங்க அஜித் அண்ணன் சினிமா உலகின் மண்ணன், உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண, உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர், தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர், தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை, தன்னம்பிக்கையின் தலை உனக்கு நிகர் இல்லை. தேங்க்யூ. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு போர்ஷன் கூட நின்று டைலாக் பேசுறதுக்குலாம் வேலையே இல்லை. எல்லாம் ஹை ஸ்பீட் ஷாட்டு, கன்னு, அது இது. ஒரு கஸ்டமைஸ்டு கார் ஒன்று பார்த்துட்டோம், மங்காத்தா மாதிரி. அந்த கார் வந்து பறக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் சுற்றிடுறாங்க, என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ கஸ்டமைஸ் பண்ணுறாரு காரை. மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் கன் தூக்குது, இந்த பக்கம் ஒரு AK-47, இந்த பக்கம் AK-24, எல்லாம் போட்டு ரவுண்ட் அடிச்சு சுற்றி காலி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலு. கொஞ்சம் கூட அஜித் படத்தை சீண்டிக்க அப்படின்ற மாதிரி தும்சம் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு டானு, அதாவது நம்ம இந்த உலகம் எவ்வளோதான் நம்ம நல்லவனாக இருந்தாலும் நேடாதான் பார்க்கும். ஆனால் காட்டுறேன் பேபின்னு காட்டுறாரு, காட்டுன்னு காட்டுறாரு. அர்ஜுன் தாஸை மிரட்டி எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக குட் பேட் அகிலி அவரோட 63வது படம் அது. அதில் இந்த படம் ஃபஸ்ட்டு இடத்துல வரும், கண்டிப்பாக பெஸ்ட்டு இடத்துல வரும். மங்காத்தா, அதாவது மங்காத்தா எங்காத்தா எல்லா ஆத்தாவையும் ஒழிச்சு விட்டு இந்த ஆத்தா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும். அமராவதியை தூக்கி 63ல் போட்டுட்டு அந்த 61ல் இருக்கிற, அந்த 1ல் இருக்கிற 63ல் இருக்கிற குட் பேட் அகிலியை எடுத்து 1ல் போட்டுக்கங்க, இந்த கண்ணில் போட்டுக்கங்க. ஓகே, அதாவது இந்த படத்துக்கு பேடு கம்பெனி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேடுக்குன்னே பிறந்த பேடில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. நாங்கள்லாம் குட்டில் பிறந்தவங்க. அதுக்கு தான் குட் பேட் அக்லின்னு வச்சுருக்காரு. நீ பார்த்தவன் நல்லவனா, நீ பார்த்தவன் கெட்டவனா. அவன் வந்து பேடாக சொன்னான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவனை நம்ம திட்ட வேணாம், ஏன்னா நம்ம குட்டும் வச்சுருக்கோம், பேடும் வச்சுருக்கோம். பேடு சொல்கிறதுக்கு 10 பேர் வேணும்ல. அப்போ தாண்டா குட்டு யாருன்னு தெரியும், அப்போ தாண்டா குட்டு வெளிப்படும். ஓகே, ஃபேன் மூமெண்ட், கண்டிப்பாக ஃபேன் மூமெண்ட்ஸ் தான் இந்த படத்தில் கலக்கியிருக்கானுங்க தான் சொல்ல முடியும். அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணிக்கிறார். தேவையில்லாமல் டபுள் ரோல் கொடுத்த, ஒருவேளை ஃப்ரெண்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு வீட்டான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காப்புல. அவன் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. நம்ம இது சொல்லணும். இல்லை, அஜித் சாருக்கு வில்லன் தான் வேறு. நாங்கள் எதிர்பார்த்த வில்லன் அஜித் சார் வேறு, அதுக்குள்ளே வில்லன் வேறு இல்லையா. ஒரு சின்ன பையன் வந்து வில்லனாக வரும்போது வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே அதே படம் வந்து மியூசிக் வந்து ஜிவியா அனிருத்தான்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 சாங் ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க, ரெண்டுமே ஒட்டலை. செகண்ட் ஹாஃபில் போட்ட 3 ரீமிக்ஸ் சாங்கும் வேறு லெவலில் பண்ணி கனெக்ட் ஆச்சு. எந்திரிச்சு ஆடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அந்த 5 நாளில் 300 கோடி கலெக்ஷன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போகிறது வந்து தள்ளணும். ஆனாலும் வந்து ஃபேன்ஸுக்கான படம். இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஃபேன்ஸுக்கான படம். வந்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் 2 பேர் பையன் கூப்பிட்டு வராங்களா, அவங்க சிரிக்கிறேன், சரி இவனுக்காண்டி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஆக்ஷன் ட்ராமா தானே, என்ன இதெல்லாம் கிடையாது. எதுக்கு ஆக்ஷன்லாம் தெரியாது. ஒரு கேங்ஸ்டர்
கேங்ஸ்டர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து விட்டுட்டு இருக்கிறாரு, மைனுக்காண்டி விடுறாரு. இனிமேல் கேங்ஸ்டர் தொழிலை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வாலிட்டு சரண்டு ஜெயிலுக்கு போகிறாரு. கடைசியாக பார்த்தா மைனுக்கே ஆபத்து. அப்போ மறுபடியும் திரும்ப கேங்ஸ்டர் ஆகுறாரு. அதான் படம். சிம்ரன் செம்ம வர்ற ட்ரிப்புறம் செம்ம வைப்ஸாக இருக்குது. அந்த தொட்டு தொட்டு சுல்தானா அவங்க பாட்டு தானே. ஸோ அவங்க வர இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல அவங்களும் ஒரு அசசின்ஸாக இருக்காரு. பிரசன்னா நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. சுடில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. நம்ம அந்த படத்தை விட ஜெயிலர் படத்தை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புன்னு சொல்லணும். இல்லை படம் லேக், ஃபஸ்ட் ஆஃப் லேக் தான், ஒன்றுமே இல்லை. அங்கே இன்டர்வலில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அது படமே ஹைப்பாகி போயிட்டுருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வர என்ன ஏதுன்னு தெரியாமல். இல்லை இது ஓகே தான். ஏன்னா இதை விட கீழே இதை விட ஓவர் டூ பண்ணோம்னா படம் கீழே போயிடும். கரெக்டாக லிமிட்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், 2 hour 13 minutes ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் சாரை பார்க்கலாம். திரிஷா கூட அவ்வளோ வேலை கிடையாது, சிம்ரனுக்கு அவ்வளோ வேலை கிடையாது, அர்ஜுன் தாஸ்க்கு அவ்வளோ வேலை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் சாரை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலு, மியூசிக் வேறு லெவலு, எடிட்டிங் வேறு சூப்பர், டிஏ கலர் கரெக்ஷன் எல்லாமே வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். ஓகே சார்.